எங்கள் ஊரில் மாட்டுப் பொங்கலுக்கு தான் ஒரே கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பேர் எல்லாம் பிள்ளையார் கரைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ நம்மளும் பிள்ளையார் கரைக்க தான் வந்திருக்கோம். சோகமான ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, காலைல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு பிள்ளையாரை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னே பிள்ளையாரை கரைக்க சொல்லிட்டாங்க. இன்னும் பிள்ளையாரை ஒழுங்காக கூட பார்க்கல. காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையாரை. இதை நம்ம வீட்டு பிள்ளையார். ஃபுல்லாக கூட பார்க்கலாம் நின்றுமா, அதுக்குள்ளே கரைக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிள்ளையாரை கரைக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. எவ்வளோ க்ரௌடு எம்மாடி. இவ்வளோ தாங்க லைஃபு. அந்த டைம் வரைக்கும் தான். அந்த டைம் முடிஞ்சிட்டா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. இந்த பிள்ளையார் மாதிரி சாலையில் ஆசாசியாக வாங்கியிருப்பாங்க, இப்போ மனசையில் நம்ம கரைக்க விட்டுறோம். இது மாட்டு பொங்கலா இல்லைன்னா பிள்ளையார் கரைக்கிற இடமான்னு தெரியல. மாடெல்லாம் வேறு வந்து நிற்கிது. ஒரே திருவிழா மாதிரி இருக்குப்பா. எவ்வளோ பேர். பிள்ளையாரப்பா மன்னிச்சிருப்பா, ஆசாசியாக வாங்கி என் கையால் கரைக்க வச்சுட்டாங்கப்பா. உங்களை இப்போ தான் பார்க்க வந்த டைமே கரைக்க வச்சுட்டாங்க. சாரி பிள்ளையாரப்பா, அடுத்த வருஷம் பார்க்கலாம். பாய் பாய். முழுகிட்டார்.